நேற்று வந்துட்டு நம்ம சான்ஜோனை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி மதியம் ஒரு மணி போல் வந்து நம்ம ஷிப் வந்து இந்த சான்ஜோன் இந்த போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. நான் எப்பயுமே ஒரு 5 மணிக்கு நான் எழுந்திருப்பேன், ஏன்னா நைட் ஷிப்னால 6 to 6. ஸோ 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நான் சாப்பிட்டுட்டு எப்பயும் ஒரு 1/4 மணி நேரம் நான் இங்கே வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு. கடல் மட்டும் வேடிக்கை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி போர்ட்டில் இருந்துச்சுன்னா வேடிக்கை பார்க்குறது செம்மையாக இருக்குங்க. ஸோ அது வேடிக்கை பார்த்துட்டு நம்ம ஒரு ஷிப் ஒன்று போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த ஷிப்போட பேர் வந்து ரோரோ ஷிப்னு சொல்லுவாங்க. இந்த ஷிப்பில் வந்துட்டு பேசஞ்சரும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த கார்கோ ஐட்டமும் ஏற்றிப்பாங்க. அது கார்கோ வந்துட்டு பின்னாடி அந்த ஒரு பெரிய டோராட்டம் இருக்கும், அதில் தான் வந்துட்டு இந்த காரு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏற்றிட்டு போவாங்க. அதுக்கப்புறமேல கெஸ்ட்லாம் வந்துட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்க, எல்லாம் சுற்றி பார்த்துட்டு. ஏன்னா நம்ம ஷிப் வந்துட்டு கிளம்ப போகுது, ஒரு 7 மணி போல் கிளம்பிடும். அதாவது நீங்கள் பக்கத்தில் பார்த்தாலே தெரியும், எல்லாமே இது டேரெக்டாக வந்துட்டு நிறைய இதில் வந்துட்டு பஸ்ஸை பிடிச்சி சிட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த போர்ட் வந்துட்டு மெயினான இடத்துல இருக்கனால இறங்கின உடனே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இறங்கின உடனே மெயினான இந்த சூப்பர் மார்க்கெட் அப்புறம் ஹோட்டல் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் நான் திரும்பி நான் இந்த சைடு வந்துட்டேன். நம்ம அந்த சைடு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், இப்போ நான் வந்துட்டு இந்த சைடு வேடிக்கை பார்ப்பேன். இதுதான் என்னோட இது டெய்லி ரொட்டைனு. வீட்டு வேடிக்கை பார்ப்பேன், அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் வேடிக்கை பார்ப்பேன். அது பார்த்துட்டு வந்து செலிபிரிட்டி க்ரூஸ்ன்றது பெரிய கம்பெனி. நம்ம கம்பெனி தான் பெரிய கம்பெனி. அவங்களும் அதே மாதிரி நமக்கு எப்படி சொல்கிறது, நம்ம ஏரியாவில் இவங்க பெரிய ஆள்லாம், அவங்க ஏரியாவில் அவங்க பெரிய ஆள், அந்த மாதிரி. உங்களுக்கு இந்த மாதிரி கப்பலில் ஒர்க் பண்ணணும் ஆசை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த வீடியோ நான் எப்படி நான் அப்ளை பண்ணுறதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, see you, bye.